கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. மதுரையில் சித்திரை திருவிழா நடக்க போகுது. அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரைக்காரங்க குடும்பமாக அப்படியே வருங்க. அவங்களோட வெளிநாட்டுக்காரங்களும் டவுசரை போட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்த மதுரை வெயிலில் அலைகிறான். டவுசரை போட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளையை கூட்டிக்கிட்டு, Hi, darling, how are you? This is Sitra Tiruvla Meenakshi Temple. மீனாட்சி டெம்பிள். அந்த அம்மா நம்மளை மாதிரியே சீலையை கட்டி இந்த இடத்துல பூ வச்சுருக்கு, ஆணியில் அடித்து தொங்க விட்ட மாதிரி அந்த கனகாம்பரம் பூவை வச்சுக்கிட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளை அவன் கூட டவுசர் போட்டவன் கூட இப்படி சீலையை கட்டிட்டு அதை கட்ட தெரியாமல் இப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவனுங்கள்ட்ட கேட்டேன், ஏன்டா உங்கள் நாட்டில் குழுன்னு இருக்க இடத்த விட்டுவிட்டு இந்த மதுரையில் வெயிலில் வந்து ஏன்டா அங்கே அலைகிறீங்கன்னு கேட்டால், We love Tamil people and Tamil culture and Tamil families. தமிழ் குடும்பமும் தமிழ் பண்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மதுரையில் வந்து அந்த பண்பாட்டை பார்ப்பதற்கு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா தோளில் கையை போட்டு இறுக்க பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து போவான். 2 பேரும் தம்மை போடுவாங்க, புருஷனும் தம்மடிக்கும் பொண்டாட்டியும் தம்மடிக்கும். 2 பேரும் சடை பின்னி ரப்பர் பேண்டு போட்டிருப்பாங்க. யார் புருஷன் யார் சம்சாரம்னு கண்டுபிடிக்க முடியாது. டவுசரு பனியன் 2 பேரும் இறுக்க பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் மதுரையில் பாருங்கள், ஒரு வீட்டுக்காரர் போகிறாரு, 5 அடி தள்ளி அந்த அம்மா வந்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு. மெதுவாக பாமாமா, எல்லாத்துலேயும் வேகந்தேன், உனக்கு வரிசையாக 3 புள்ளையை பத்துட்டேன், வேகந்தேன் எல்லாத்துலேயும், மெதுவா போ அப்படின்னா வாடி. 10 அடி தள்ளி புருஷன் போகிறான், 20 அடி தள்ளி மனைவி வர்றா. அவன் பாட்டுக்கு ஏன் போகிறான் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு தூரம் என் மனைவி பின்னால் வந்தாலும் இறுதியில் வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம்ம தமிழனுக்கு உண்டு. அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. அதனால் ஆனால் வெளிநாட்டில் இறுக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கான் மனைவியை. ஏன்னா விட்டா இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுவாங்க. அதனால தான் நம்பிக்கை இல்லாமல் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவது நமது தமிழ் பெண்கள். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா புருஷனை வேணாம்ன்றுச்சு, 3ஆவது நாளே எனக்கு இந்த புருஷன் வேணாம் அப்படின்றுச்சு. ஏக்கான்னா கொரட்டை விட்றேன், அவன் கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு. கொரட்டை விட்றவனுக்கு குடும்பம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்ல பேர் கல்யாணமே ஆகாது. ஒருத்தன் விட்டான் கொரட்டை, கிரைண்டர் ஓடுற மாதிரி லாரி பரப்புற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கூடலாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் மதுரையிலேருந்து ட்ரெயினில் வந்தேன், 4000 ரூபா டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் படுத்துக்கிட்டு வந்தேன். நல்லா தூங்கலான்னு பட்டிமன்றம் முடிஞ்சு அதில் பெட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, கம்பளியெல்லாம் கொடுப்பாங்க. போட்டு இப்படி படுத்து கண்ணை அசர்றேன், எதிர்த்தாப்புல ஒரு காண்டாமிருகத்துக்கு பறந்த பய. நான் பாரு, ஐயோ அம்மா ஐயோ அப்பா அப்படின்னு மிரண்டு, டேய் எங்கே இருந்துடா எனக்குன்னே வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா வேற சொல்கிற சவுண்டில் விட்றேன். நைட்டு 1 மணிக்கு அப்பர் பெருத்தில் படுத்திருக்கவன். இப்படி ஒரு குரட்டை என் லைஃப்லேயே கேட்டதில்லை. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எப்படியா நான் தூங்குறது? 4000 ரூபா டிக்கெட் எடுத்து இந்த 2 நாய்க்கும் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு திண்டுக்கல்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இப்படியே உட்காந்துக்கிட்டு வந்தேன். நான் அவனுங்களை பற்றி கவலைப்படல, அவனுங்களை கல்யாணம் பண்ணியிருக்குது வர அந்த அம்மா ஒரு அம்மா அதை எம்பிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுதும் இந்த கேரக்டர் கூட எப்படி இந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு. இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனை ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பக்கத்தில் படுத்து அவன் ஆரம்பிச்சிட்டான், ஐயோப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு வேகமாக ஓடியாந்து இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து அந்த தலையில் கட்டி வச்சுருக்கானுங்க. விடிய விடிய இப்படி மிஷினை ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி தூங்குறதுன்னு அதுக்கு நான் அப்படியே அழுதுச்சு. அதே அம்மாட்ட ஒரு 15-20 வருஷம் கழித்து கேட்டான், எப்படிமா இருக்குது இப்போ உங்கள் வீட்டுக்காரர், என்ன எப்படி இருக்கார், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதியா, 1:30 மணிக்கு திடீர்னு கொரட்டையை நிப்பாட்டிட்டாரு, செத்து போயிட்டாராக்குன்ட்டு பயந்து என்னங்க அப்படின்னாரு. அப்பா ராசா நீ தூங்காமரு, இந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிடாதையா, இந்த சவுண்டு தாயா நீ உயிரோடு இருக்கிறதுக்கே அடையாளம்னு சொன்னா பாருங்க. தன் கணவன் மீது இப்படி ஒரு பாசத்தோடு பண்பாட்டை காப்பாற்றுகின்ற அந்த பெண்கள்
இந்த நாட்டில் உயர்வடைய வேண்டும். அவர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஒரு காலத்தில் ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தார்கள், மேலாடை போடுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள், பள்ளி சென்று படிப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள். அப்படி இருந்த பெண்களை பொது இடத்திற்கு வரவழைத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி தான். பெண்களை பொது இடத்தில் அமர வைப்பதற்கு சட்டம் போட்டது. பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி. இப்படி பெண்களுக்கு ஓட்டுரிமை, கல்வி உரிமை, பொது இடத்தில் அமரும் உரிமையை நீதி கட்சி பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அதே பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமையை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய தலைவர். அதை இன்று நடைமுறைப்படுத்திய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியார். அதனால் பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கியது மட்டுமல்ல, பெண்களுக்கு கல்வி தந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கு வீரத்தை தந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. பாட்டு பேச்சுங்கிறது நம்ம வாழ்க்கையோடு கலந்தது. நம்ம உடம்பு கூட பாருங்க, இசையோடு இயங்கினா தான் நம்ம உடல் நலத்தோடு இருக்கோம்னு அர்த்தம். மூச்சு நம்ம எப்படி விடணும்னா கரெக்டாக அந்த மூச்சு விடுறது அப்படின்னு விடணும். கண் இமை பார்த்தீங்கன்னா ஒரு நொடிக்கு ஒரு தடவை துடிக்கணும். அப்போ தான் அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சில பேர் பேசுகிறப்ப பார்த்தீங்க, வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா, சொல்லவே இல்லை, எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு ஒரு நொடிக்கு 25 தடவை கண் இமை துடிச்சிச்சுன்னா அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். இமையே துடிக்காமல் இருந்தால் அது வேற பிரச்சனை. அது வாங்க மாமா வந்துட்டீங்களா அப்படின்றான்னா மேட்ரு முடிய போது மின்மயானத்துக்கு டோக்கன் வாங்கிடான்னு அர்த்தம். கண் இமை கூட ஒரு நொடிக்கு ஒரு தடவை துடிக்கணும். மூச்சு கூட எப்படி இழுத்து விடணும்னு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. லெஃப்ட் ரைட்னு மியூசிக் படி நடக்கணும். அப்போ உடம்பே இசையோடு இயங்கும் போது மனுஷனுக்கு பாட்டு பிடிக்காமையா இருக்கான். அந்த நடைங்கிறது இசையோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் காலையில் பாருங்கள் டாக்டர்கள் நடக்க சொல்கிறாங்க. இந்த மாத்தூரில் இருக்க அந்த மெயின் ரோட்டில் நாளை காலையில் ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் பாருங்கள், இந்த ஊரில் இருக்க விஐபியை பூரா டவுசரை போட்டுக்கிட்டு எங்கேயா போயிட்டுருக்கீங்க, போய்கிட்டு இருக்கானப்பா, ஏன் போகிற, போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர், அதுக்கு தான் கிளம்பி போகிறேன். எந்த டாக்டர் சொன்னார், இந்த பின்னால் வாராரு பாரு, அவரும் தொப்பையை தொங்க போட்டுக்கிட்டு. எல்லாரையும் நடக்க சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு பின்னால். அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நடை இசையோடு இருந்தால்தான் அவன் உடல் நன்றாக இயங்குகிறதுன்னு பொருள். அதனால தான் நான் பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கினேன். எனக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உரையாற்றிய அன்பு ஐயா ராமகிருஷ்ணன் நேற்று அந்த நான் பேசின அந்த நிகழ்ச்சிக்கு, மாதவரம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப ரசித்து கேட்டார் அந்த நிகழ்ச்சியை. இன்றைக்கி அவர் வேகமாக பேசுகிறத பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். என்னடா இவ்வளோ கோவப்பட்டார், அதாவது அப்படின்னாரு. அவர் மாதிரிலாம் நான் பேசினேன்னா மூக்கில் டியூபை சொருகி ஆஸ்பத்திரியில் படுத்துட வேண்டியதுதான். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறவங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான என் இனிய சகோதரர் மாதவரம் சுதர்சனம் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என்று அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். டி ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. அதற்கு அடுத்து வாழ்த்துறை வழங்கிய எங்களுடைய அன்பு கழகத்தினுடைய முன்னோடி மிசா மதிவாணன் ஐயா அவர்கள். அதற்கு அடுத்து இந்த தொகுதியினுடைய பார்வையாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணியினுடைய பொருளாளராக மிக அருமையான ஒரு நூல் ஒன்றை எழுதி அவருடைய இலக்கிய திறனை இந்த உலகம் முழுவதும் பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு அருமையான இலக்கிய நூலை வெளியிட்டு அந்த நூலை எனக்கு இன்று மேடையிலே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் சந்திரபாபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அவர் இந்த தொகுதிக்கு பார்வையாளராக வந்திருக்கிறார். இந்த தொகுதிக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நம்ம மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சந்திரபாபுவை போல ஒரு பார்வையாளரை அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு பார்வையாளர் இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்லை. அவர் உங்களோட கலந்து
இந்த தொகுதியை அவர் தொகுதி மாதிரியே நினச்சிக்கிட்டு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, யார் அதிக உறுப்பினர்களை சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் நான் பரிசு தருகிறேன்னு அறிவிச்சிருக்காருன்னா, அவர் ஒரு பார்வையாளராக அல்ல, இந்த தொகுதியோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு கழகத்தின் தொண்டனாக சந்திரபாபு அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் இனிய சகோதரர் அருமை தம்பி புழல் நாராயணன். பெருமாளுக்கு தான் நிறைய பேர் இருக்கு. பெருமாள், கோவிந்தா, நாராயணா, பாலாஜி, நிறைய பேர் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தில் பயன்படுத்துவான். ஒரு நல்ல நேரம் நடக்கிறப்ப ஏதாவது நமக்கு ஒன்று வேணும்னா, பெருமாளே பெருமாளே மகனுக்கு பொண்ணு தேடி போகிறோம், பெருமாளே நல்லபடியாக நடக்கட்டும், வேண்டுகோள் வைக்கும்போது பெருமாளேம்போம். அதே மாதிரி பாலாஜின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க இது வரைக்கும். சின்ன குழந்தைய வேணால் பாலாஜி தாத்தாக்கு ஒரு முத்தம் கொடுறா ராஜா அப்படிமா. அதே மாதிரி நாராயணன், கோவிந்தாங்கிறத எப்போ பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்பலை. ஏதாவது இழக்க போகிற நேரத்தில் கோவிந்தா கோவிந்தான்னா ஏதோ யாரோ புறப்பட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் நாராயணா என்ற வார்த்தையை எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்து அதற்கு யாராவது உதவி கேட்டு வந்து உதவுவதற்கு வந்து விட்டால், நாராயணா எனக்கு உதவி செய்ய வந்துட்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கழக தொண்டர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் அந்த பாதிப்பை சீர் செய்யக்கூடிய உண்மையான தொண்டன் யார் என்றால் எங்களுடைய பகுதி கழகத்தின் செயலாளர் என் இனிய சகோதரர் புழல் நாராயணன். என்னமோ என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து என்னுடைய நூலை வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதைவிட பெரிய சிறப்பு அவருக்கு. பெரிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டு திருமணங்களுக்கு தலைவரிடம் தேதி கேட்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தொண்டனின் திருமணத்திற்கு நான் வருகிறேன் என்று ஒரு தொண்டனின் இல்ல திருமணத்திற்கு அவராக முன்வந்த திருமணம் அருமை சகோதரர் புழல் நாராயணன் வீட்டு திருமணம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பகுதி கழகத்தின் செயலாளர், எங்கள் அருமை சகோதரர் மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர். நாங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் பிரச்சாரத்துக்கு போனதில் அதிக சோசியல் மீடியாவில் யாரோட பிரச்சாரம் நல்ல வியூ வந்துச்சு அப்படின்னா நான் தான் அதில் டாப். என்ன காரணம்னா, நான் தொடங்கினது அப்படி. ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய ஓட்டு பெரியாரின் பேரனுக்கா கொள்ளைக்காரனுக்கா? கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஈரோடு கிழக்கு வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய வாக்கு காலில் விழுந்த அடிமைக்கா சுயமரியாதை காட்டி நாட்டை ஆளும் திறமைக்கா அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி தான் கைதட்டினாங்க. அந்த மாதிரி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் அவ்வளவு பரபரப்பாக பண்ணோம். ஆனால் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு, வேட்பாளர் பக்கத்தில் தூங்கி விழுந்தார். நின்றுக்கிட்டே தூங்குறாங்கயா. வாழ்க்கையில் ஒரு கட்சிக்காரன் நின்றுக்கிட்டு தூங்கின கொடுமை ஈரோடு கிழக்கு தொகுதியில் தான். யார் கட்சியோட பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்காரு, வேட்பாளர் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ஜோலி முடிஞ்சிட அதிமுகவுக்கு அப்படின்னு. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இரவு 2 மணிக்கு நான் ட்ரெயினில் ஏறுறதுக்கு ஈரோடு ஜங்ஷனில் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு ரூமில் கொடுத்து என்னை உட்கார வச்சுருந்தாங்க. அந்த ரூமுக்கு நடக்க முடியாமல் வாக்கரோட ஒருத்தர் வந்து ஒரு சேரில் உட்கார்ந்தார். யார் என்று பார்த்தால், தன்னுடைய கால்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கழகம் கொடுத்த பணியை ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்தில் அந்த பணியை செய்துவிட்டு வந்தவர் என்னுடைய அருமை சகோதரர் மாதவரம் சுதர்சனம். கால்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கழகப்பணி ஆற்றுவது எனக்கு மிக சிறப்பு என்று அந்த வைராக்கியத்தை பார்த்து நான் பாராட்டினேன். அதைவிட நேற்று சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற கூட்டத்தில் இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வைத்திய முறை இருக்குது. ஹோமியோபதின்னு ஒரு வைத்திய முறை இருக்குது. என்ன நம்ம சோமில்லன்னு சொன்னாலும் 3 உருண்டை மாத்திரை அந்த கண்ணாடி காயத்தில் மடித்து கொடுப்பாங்க. காய்ச்சல்னாலும் அதுதான், தலைவலினாலும் அதுதான், வகுத்து வலினாலும். என்ன இந்த உருண்டையே தானே கொடுக்குறீங்க? எல்லாம் உருண்டை தான், கலந்துருக்கிற மருந்து வேற அப்படிம்பாரு. யார்? ஹோமியோபதி. அலோபதிங்கிறதான் இப்போ நம்ம பார்த்து தான் இங்கே வைக்கிற மருந்தெல்லாம் அலோபதி மருந்து தான்.
பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஹெச், ஏபிசிடி, இஎஃப்சிஹெச், லண்டன், ஸ்காட்லாந்து, யூஎஸ்ஏ, ஆகாகா ஓகாகான்னு பெரிய டாக்டர். 5 மாடி கட்டடம் இருக்கேன் மருத்துவமனை. ஆனால் உள்ளே நுழையும் போதே எழுதி போட்டிருப்பான், மேலே போகும் வழி அப்படின்னு எழுதி போட்டிருப்பான். நம்பால் முடிவு பண்ணிட்டேன், இங்கே போனாலே மேலே கூட்டி போயிடுவாங்க போல இருக்கிறா, தெளிவாக எழுதி போட்டிருக்கான்ட்டு. அந்த மருத்துவமனையெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த மருத்துவமனை. ஒரு சாதாரண காய்ச்சலுக்கே இப்படி காதில் ஸ்டெத்தை வைப்பார், மூச்சை விடு இறக்கும்பார், வாயில் டார்ச் அடிப்பார். இன்ஃப்ளூயன்ஸா அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிளட் டெஸ்ட்டு, ஒரு ஸ்கேனு, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணுன்றார். எவ்வளவு சார் செலவாகும்? 12,500 ரூபா தான், ரொம்ப ஒன்றும் இல்லை. 12,500 ரூபாய்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்த பிறகு பணம் கட்டிட்டு எடுத்துகிட்டு வருவேன். டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 3 மாத்திரை மட்டும். ஏன் இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, 12,500 ரூபா வாங்கிக்கிட்டு சொல்கிறிய அப்படின்னு. ஆனால் நமக்கு கொரோனா என்ற ஒரு வைரஸ் சைனாவிலிருந்து வந்து பாதிக்கப்பட்ட நேரத்தில் என்ன மருந்து சாப்பிட்றதுன்னு நம்மெல்லாம் திகைச்சு போயிருந்த நேரத்தில் நமக்கு கைகண்ட மருந்தாக பயன்பட்டது கபசுர குடிநீர், தாலி சாதி சூரணம், அமுக்ரா கிழங்கு. அந்த சித்த மருத்துவத்தினுடைய, அந்த நாட்டு மருத்துவத்தினுடைய பொருள்கள் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது. அந்த நாட்டு மருத்துவம் படிக்கின்ற டாக்டர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகள் இருக்கு. பாளையங்கோட்டையில் தான் இருக்கிறதே பெரிய கல்லூரி இருக்கு. ஆனால் அந்த சித்த மருத்துவத்திற்கென்று எந்த பல்கலைக்கழகமும் கிடையாது. ஆனால் நேற்று சட்டப்பேரவையில் நம் மாதவரம் சுதர்சனம் எழுந்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்களுடைய மாதவரத்திற்கு ஒதுக்கி அந்த 25 ஏக்கர் நிலங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த சட்டமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எப்போது அந்த திட்டத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு நம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உடனடியாக அந்த நிதியை அறிவித்து இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த மாதவரத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி மாதவரத்துக்கு வரப்போவதற்கு காரணம் நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர். அருமையான பிறந்த நாள் நம்ம தலைவருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. என் சகோதரிகள்லாம் இங்கே ரொம்ப அற்புதமாக உட்காந்துருக்கீங்க. உங்களுடைய கண்கள்லாம் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னையும் பார்க்குறீங்க, அதையும் பார்க்குறீங்க. ஒரு அம்மா இந்த இப்படியே பார்க்குது, சேலையெல்லாம் பார்க்குது, என்னையும் இப்படியே பார்க்குது. அது மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இவன் என்னைக்கு பேசி முடிக்கிறது, இந்த சேலையை நம்ம வாங்கிட்டு போகிறவன் ஏக்கா எப்பக்கா முடிப்பார் இருந்தாலும் அப்படின்னு நினப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறத பார்த்தா கொஞ்ச நேரம் இவர் பேச்ச சந்தோஷமாக கேட்டுட்டு இந்த சேலையை வாங்கிட்டு போகலாம்ப்பா. நம்ம வாங்காட்டியும் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சேலை உங்கள் கைக்கு கொடுக்கப்படும். காரணம், செய்வதை சொல்வதும் சொல்வதை செய்வதும் தான் திமுக. இன்னைக்கு பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. காரணம், ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு ஒரு ஆண் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையாங்கிறத அவன் அடையாளம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம் ஒன்று கூட கிடையாது. ஆனவனும் அதே மாதிரி தான் இருக்கான், ஆகாதவனும் அதே மாதிரி தான் இருக்கான். ஆனால் ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மொழி முழிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த அப்படியே அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சானே, எப்படிரா கண்டா முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிய. அதனால தான் கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னா ஃபேமிலி மேன். பேமொழி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால தான் பேமொழி மேன்னு வச்சுருக்கான் ஆண்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு பாருங்கள், கல்யாணம் முடிச்சதுக்குரிய அடையாளம் பூரா அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, கழுத்தில் தாலி கட்டியிருப்பாங்க, காலில் மெட்டி போட்டிருப்பாங்க. இம்புட்டும் அவங்க தலையில் தான் இருக்கு. யாராவது ஒரு ஆம்பளை அவன்கிட்ட தாலியை மட்டும் ஆம்பளை கழுத்தில் கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கேன்? ஒரு தாலி கழுத்தில் தொங்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குவார்டராகவும் ஆஃபாகவும் ஃபுல்லாகவும் மாறி அடகு கடையில் தான் தாலி கிடக்குமே ஒழிய என் சகோதரிகள் கழுத்தில் அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்களும் குடும்பமும் நிம்மதியாக இருக்கிறது. காரணம், அவங்க கழுத்தில் அந்த தாலி. காரணம், கொடுக்கப்பட்ட பொருளை பத்திரமாக வைத்து குடும்பத்திற்கு பயன்படுத்துபவர்கள் அவர்கள்தான். அதனால தான் இந்த தாலியை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பொட்டு பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த கோட்டுக்கு நடுவில் வச்சுட்டாங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், கல்யாணம் பண்ண பிறகு எதுக்குமா இந்த கோட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிறேன்னு கேட்டால், எல்லாம் வைக்கிற ஆளுங்க, அதனால தான் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு. எல்லாம் வைச்சா நீ வைப்பியா அப்படின்னா, ஆமாம் வைக்கணும், கல்யாணம் முடிச்சா வைக்கணும்ல அப்படின்னு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தா, அந்த அக்காட்ட கேட்டான், ஏக்கா மாமனை கட்டின பிறகு இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கேன்னதுக்கு, அதான் ஏன் கேட்குற லியோனி அப்படின்னு. ஏக்கா இதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரானுங்க, அவனுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக நான் வச்சுக்கிட்டு தெரிகிறேன். காவாலி பயிலுக்கு அந்த தெருவில் இருக்க பயிலே போனான், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் கல்யாணம் ஆனவன் காட்டுறதுக்கு எட்டன அளவுக்கு நான் வச்சிருக்கேன். தாலி, அந்த தாலியை எப்படி பாதுகாப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு கோயிலில் விபூதி குங்குமம் கொடுத்தா விபூதியை வாங்கி இங்கே வச்சுட்டு குங்குமத்தையும் 2 இடத்துல வச்சுட்டு அந்த செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடியை வெளியே எடுத்து அந்த தாலி மேலே குங்குமத்தை இப்படி அழுத்தி கண்ணில் ஒத்திக்கான். நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்கு அதில் போய் குங்குமத்தை இந்த அமுக்குற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதில் அவர் இருக்கார்ல, யார், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான், அவன் திண்டி இருக்கான் புளிமூட்டை ராமசாமி மாதிரி, அவன் அந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான், நம்பி அந்த பொட்டை வச்சு கண்ணில் ஒத்தி வச்சுக்கிறா. பார்த்தீங்களா, ஒரு பொருள் பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டால் அதை எப்படி பாதுகாப்பாள் என்பதை தெரிந்துதான் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவன் என்று ஆணின் பெயர் அந்த ரேஷன் கார்டில் இருந்தும் குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கொடுத்த ஒரே தலைவர் நம் திராவிட மாடல் நாயகன் நம் தளபதியார் அவர்கள் தான். காரணம் இல்லாமல் செய்யலை. ஆண்கள் கையில் அந்த 1000 ரூபா கொடுத்தா என்ன ஆயிருக்கும், தாலி கொடுத்துருந்தாலே எங்கே போயிருக்கும்னு நான் சொன்னேன். கேஷாக 1000 ருபீஸ் கொடுத்தா என்ன ஆகும், மாப்பிள்ளை ஒரு 500க்கு அரிசி வாங்கிக்க, மிச்சத்தை நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு பெண் ஒரு 1000 ரூபா ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு நகைச்சீட்டு போட்டு தன் மகளுடைய திருமணத்துக்கு 10 பவுன் நகை வாங்கி தன் மகளுக்கு திருமணத்தை முடிப்பாயா நம் தமிழ் சகோதரி. அதனால தான் உரிமை தொகையை மகளிரிடம் கொடுத்தாங்க. மதுரையில் சித்திரை திருவிழா நடக்க போகுது. அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரைக்காரங்க குடும்பமாக அப்படியே வருங்க. அவங்களோட வெளிநாட்டுக்காரங்களும் டவுசரை போட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்த மதுரை வெயிலில் அலைகிறான், டவுசரை போட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளையை கூட்டிக்கிட்டு. Hi darling, how are you? This is Sitra Tiruvila Meenakshi Temple. அந்த அம்மா நம்மளை மாதிரியே சீலையை கட்டி இந்த இடத்துல பூ வச்சுருக்கு, ஆணியில் அடித்து தொங்க விட்ட மாதிரி அந்த கனகாம்பரம் பூவை வச்சுக்கிட்டு அந்த வெள்ளைக்கார பிள்ளை அவன் கூட டவுசர் போட்டவன் கூட இப்படி சீலையை கட்டிட்டு அதை கட்ட தெரியாமல் இப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அவனுங்கள்ட்ட கேட்டேன், ஏன்டா உங்கள் நாட்டில் குழுன்னு இருக்க இடத்த விட்டுவிட்டு இந்த மதுரையில் வெயிலில் வந்து ஏன்டா அங்கே அலைகிறீங்கன்னு கேட்டால், we love Tamil people and Tamil culture and Tamil families. தமிழ் குடும்பமும் தமிழ் பண்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த மதுரையில் வந்து அந்த பண்பாட்டை பார்ப்பதற்கு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா தோளில் கையை போட்டு இறுக்க பிடிச்சிக்கிட்டே தான் நடந்து போவான். 2 பேரும் தம்மை போடுவாங்க, புருஷனும் தம் அடிக்கும் பொண்டாட்டியும் தம் அடிக்கும். 2 பேரும் சடை பின்னி ரவுண்டு ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாங்க. யார் புருஷன் யார் சம்சாரம்னு கண்டுபிடிக்க முடியாது. டவுசரு பனியன் 2 பேரும் இறுக்க பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் மதுரையில் பாருங்கள், ஒரு வீட்டுக்காரர் போகிறாரு, 5 அடி தள்ளி அந்த அம்மா வந்துக்கிட்டு இருக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு. மெதுவாக பாமாம்மா, எல்லாத்துலேயும் வேகந்தேன், உனக்கு வரிசையாக 3 புள்ளையை பத்துட்டேன், வேகந்தேன் எல்லாத்துலேயும், மெதுவாப்பா அப்படின்னா வாடி. 10 அடி தள்ளி புருஷன் போகிறான், 20 அடி தள்ளி மனைவி வர்றா. அவன் பாட்டுக்கு ஏன் போகிறான் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு தூரம் என் மனைவி பின்னால் வந்தாலும் இறுதியில் வீடு வந்து சேர்வாள் என்ற நம்பிக்கை நம்ம தமிழனுக்கு உண்டு. அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. அதனால் ஆனால் வெளிநாட்டில் இறுக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கான் மனைவியை, ஏன்னா விட்டா இன்னொருத்தையும் கூட ஓடி போயிடுவாங்க. அதனால தான் நம்பிக்கை இல்லாமல் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவது நமது தமிழ் பெண்கள். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா புருஷனை வேணாம்ன்றுச்சு, 3ஆவது நாளே எனக்கு இந்த புருஷன் வேணாம் அப்படின்றுச்சு. ஏக்கான்னா கொரட்டை விட்றேன், அவன் கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாதுன்னு.
குரட்டை விடுறவனுக்கு குடும்பம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டில் கொல்ல பேரு கல்யாணமே ஆகாது. ஒருத்தன் விட்டான் குரட்டை, கிரைண்டர் ஓடுற மாதிரி, லாரி பரப்புற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் மதுரையிலேருந்து ட்ரெயினில் வந்தேன். 4000 ரூபா டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் படுத்துக்கிட்டு வந்தேன். நல்லா தூங்கலான்னு பட்டிமன்றம் முடிஞ்சு அதில் பெட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, கம்பளியெல்லாம் கொடுப்பாங்க. போட்டு இப்படி படுத்து கண்ணை அசர்றேன். எதிர்த்தாப்புல ஒரு காண்டாமிருகத்துக்கு பிறந்த பய நான் பாரு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா அப்படின்னு மிரண்டு, டேய் எங்க இருந்துடா எனக்குன்னே வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா வேற சொல்ற சவுண்டில் விட்றேன். நைட்டு 1 மணிக்கு அப்பர் படத்தில் படுத்திருக்கவன் இப்படி ஒரு குரட்டை என் லைஃப்லேயே கேட்டதில்லை. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் எப்படியா நான் தூங்குறது? 4000 ரூபா டிக்கெட் எடுத்து இந்த 2 நாய்க்கும் வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு திண்டுக்கல்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் இப்படியே உட்காந்துக்கிட்டு வந்தேன். நான் அவனுங்களை பற்றி கவலைப்படல. அவனுங்களை கல்யாணம் பண்ணியிருக்குது வேறு அந்த அம்மா, ஒரு அம்மா, அதை எம்பிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுதும் இந்த கேரக்டர் கூட எப்படி இந்த அம்மா தூங்கிட்டு இருக்குன்னு. இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனை ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பக்கத்தில் படுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஐயோப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு வேகமாக ஒடியாந்து இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருக்கானுங்க. விடிய விடிய இப்படி மிஷினை ஓட்டிக்கிட்டு இருந்தால் நான் எப்படி தூங்குறதுன்னு அதுக்கு நான் அப்படியே அழுதுச்சு. அதே அம்மாட்ட ஒரு 15-20 வருஷம் கழித்து கேட்டான், எப்படிமா இருக்கு இப்போ உங்கள் வீட்டுக்காரர், என்ன எப்படி இருக்காரு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதியா. 1:30 மணிக்கு திடீர்னு கொரட்டை நிப்பாட்டிட்டாரு, செத்து போயிட்டாராக்குன்ட்டு பயந்து என்னங்க அப்படின்னாரு. அப்பா ராசா நீ தூங்காம இந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதையா, இந்த சவுண்டு தாயா நீ உயிரோடு இருக்கிறதுக்கே அடையாளம்னு சொன்னா பாருங்க. தன் கணவன் மீது இப்படி ஒரு பாசத்தோடு பண்பாட்டை காப்பாற்றுகின்ற அந்த பெண்கள் இந்த நாட்டில் உயர்வடைய வேண்டும். அவர்கள் படிக்காமல் இருந்தார்கள், ஒரு காலத்தில் ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தார்கள், மேலாடை போடுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள், பள்ளி சென்று படிப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள். அப்படி இருந்த பெண்களை பொது இடத்திற்கு வரவழைத்தது திமுகவினுடைய தாய் கட்சியான நீதி கட்சி தான். பெண்களை பொது இடத்தில் அமர வைப்பதற்கு சட்டம் போட்டது. பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது நீதி கட்சி. இப்படி பெண்களுக்கு ஓட்டுரிமை, கல்வி உரிமை, பொது இடத்தில் அமரும் உரிமையை நீதி கட்சி பெற்றுக் கொடுத்தது. ஆனால் அதே பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமையை வாங்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கு சொத்துரிமையை சட்டமாக்கிய தலைவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.